Information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 24ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டு வைடு ரேஞ்ச் இருக்கும், பெரிய லெவலில் கேப் இருக்க சான்ஸ் இல்லை, ஆனால் எங்கே ஓப்பன் பண்ணாலும் மேலே புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நேற்றோட நம்ம நினச்ச விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி என்ன இருக்குது, நேற்று ஓப்பனுக்கு அதாவது க்ளோசிங் கீழே ஓப்பன் ஆகி மறுபடியும் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகி வீக்கோட லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டியில் சஸ்டைன் பண்ண முடியாமல் அகெயின் ஃபால் எது வரை கன்டினியூ ஆச்சுன்னா நேற்று டேயோட லிக்விடிட்டி சரியா எக்ஸாக்ட் சப்போர்ட்டு இந்த இடத்துல ட்ரைவ் ஆகிருக்கு. ரிவர்ஸ் ஆனது மேலே கண்டினியூ ஆகிருக்கணும். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் வந்து எங்கே போகணும்னு எதிர்பார்த்தேன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே ரீச் ஆகி தான் மறுபடியும் கீழே வந்து ஃபால் ஆகும்னு நான் எதிர்பார்த்தேன். அன்எக்ஸ்பெக்டடு நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படின்றத பார்க்கணும். நம்ம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதனால தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லுவோம். கண்டினியூவாக எல்லா வீடியோவும் பாருங்கள். ஒரு வீடியோவுக்கும் இன்னொரு வீடியோவுக்கும் நிச்சயமான ஒரு தொடர்பு இருக்குது. இதில் நீங்கள் ஒரு நாள் பார்க்காம இன்னொரு நாள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிதல் வந்து கம்மியாகிடும். ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்மியாகும். ஸோ அதனால் கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செல்லரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, அவங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அவங்க பக்கத்தில் வரும்போது பெரிய லெவலில் ப்ரீமியம் கொடுக்கும், அதர்வைஸ் பெரிய லெவலில் ப்ரீமியம் கொடுக்காது. சரி, ஏன் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை? நம்ம சொன்னது இங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, லிக்விடிட்டி கேதர் பண்ணியிருக்கு, மேலே இதை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. இங்கேருந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ரைவ் ஆகிருக்கு. ட்ரைவ் ஆனது ஏன் வந்து சடன் ஃபால் ஆகிருக்கு? ரெண்டு காரணங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து வீக்லி லிக்விடிட்டி இருக்குது, அதனால் நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்றதும் சொல்ல முடியும். ஆனால் அது ரீசன் அல்ல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பேங்க் நிஃப்டியும் பேர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இம்பேக்ட் பண்ணிப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இம்பேக்ட் தான் நிஃப்டியில் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஆகிருக்கு. கேப் அப் ஆகி அந்த கேப் அப் வந்து ஃபில் பண்ண முடியல. நல்லா புரிஞ்சுக்க, அந்த கேப் இங்கே இந்த கேப் இப்போ நடந்திருக்கு. கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிருக்கு. இங்கேயும் பாருங்கள், இதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் சார்ட், அதாவது ரெண்டு பேரையும் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் சர்வே பண்ண முடியும். ஒருத்தரை வச்சு இப்போ நான் நிஃப்டி மட்டும் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ரெண்டாவது, நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். சரிங்களா? சரி, நான் கூட ஃபாலோ பிரேக் அவுட் ஆனால் ஐ எக்ஸ்பெக்டிங் நான் மார்க்கெட் லைவில் பார்க்கும்போது இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதாவது நேற்றோட பையர் லிக்விடிட்டி பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் எங்கே வர வாய்ப்பு அப்படின்னு நினச்சேன்னா நேராக வந்து இங்கே வந்து தான் ரிவர்ஸுக்கு சான்ஸ் நினச்சேன். இது ஏமாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு. இந்த ஏமாற்றத்துக்கான பதில் நான் அந்த சார்ட்டில் சொல்கிறேன். அந்த ஏற்றத்துக்கான ரிவர்சலுக்கு இப்போ சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதுதான் ரெண்டு சார்ட்டோட ஒற்றுமை, ரெண்டுக்கான பிடிப்பு என்னன்றதை முதல்ல பார்க்கணும். ரெண்டையும் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவராக இருந்தால் கண்டிப்பாக நிஃப்டியை ஃபாலோ பண்ணணும், நிஃப்டியோட சார்ட்டை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களால் டார்கெட் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ரெண்டாவது, ஒரு டார்கெட் மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், திடீர்னு திரும்பி மார்க்கெட்டு. அப்போ ஏன் நடக்குதுன்றதை பார்க்கணும். பாருங்கள், எக்ஸாக்டாக டேவோட செல்லர் லிக்விடிட்டி கிட்ட போனதுக்கப்புறம் திரும்ப முடியல. நான் தான் சொல்கிறேன், நிஃப்டி ஏன் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து பேங்க் நிஃப்டி செல்லர் லிக்விடிட்டி பிரேக் பண்ண முடியல. சரிங்களா? ஐ எக்ஸ்பெக்ட், நான் இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இவன் பையர் லிக்விடிட்டி கேதர் பண்ணிட்டு மேலே போகிறாங்க. அதனால தான் இங்கே ஃபால் வந்து தடுக்கப்பட்டுருச்சு. இந்த இறக்கம் வந்து தவிர்க்கப்பட்டதுக்கான காரணம், நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால், எப்படி நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் நிச்சயமாக இதை நீங்கள் நோட் பண்ண வேண்டும். இந்த ஃபால் இப்போ நீங்கள் இந்த இடத்துல புட் எடுத்துருக்கலாம், பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல புட்டு ஒரு பிளான் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புட்டு பிளான் பண்ணோம்னா நம்ம சொன்ன மாதிரி, இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான், புட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் எங்கே வந்திருக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நேராக இங்கே தான் வந்திருக்கணும், இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் வரல. ஏன் வரல அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் வரல அப்படின்னா நம்ம அப்போ ரெண்டு சார்ட்டையும் சைமல்டேனியஸாக பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல எடுத்துகிட்டேன் நான் ஒரு 150 பாயிண்ட்லேருந்து 200 இந்த மணியாக இருந்தால் இப்போ நீங்கள் எடுக்கிற பொசிஷன்லேருந்து
இந்த மணினா இன்ட்டு 60 பைசா. இந்த ரேஞ்சை ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி டார்கெட் செட் பண்ணுறது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த ஃபைனலில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து இது நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா இந்த இடத்துல வந்து நிஃப்டி எக்ஸாக்டாக அந்த டைமிங்கில் ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் லிக்விடிட்டி கேதர் பண்ணி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் நடக்கலை. சரி, இவன் மேலே போயிருக்கணுமே, ஏன் போகல? ஏன்னா பையர் இந்த லிக்விடிட்டியை பிரேக் பண்ண முடியல, செல் லிக்விடிட்டியை பிரேக் பண்ண முடியல, அதனால் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ரீசனோட நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ரீசன் இல்லாமல் ட்ரேட் பண்ணோம்னா நிச்சயமான பிரச்சனைகள். எதில்? லாஸில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் எந்த இடத்துல எடுக்கணுன்றது நமக்கு தெரியணும். மெயினாக இந்த அடிப்படை நோக்கம், நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான அடிப்படை நோக்கம் என்னென்னா, மார்க்கெட் என்ன நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எப்படி ட்ரைவ் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் இந்த 2 லைன் கொடுக்கலைங்க சார், இது என்ன சார்? இதுதான் செல்லரோட பேனிக் லெவல்னு நம்ம சொல்லுவோம். செல்லர் பயப்படக்கூடிய இடம். இவங்க கால் செல்லர், இவங்க புட் செல்லர். ஓகேங்களா? இவங்க பயப்படக்கூடிய இடம் தான் இது. சரி, இதே இங்கே போயிருந்தால் மார்க்கெட் ஒருவேளை இங்கே ட்ரைவ் ஆகி பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருந்தால் என்ன நடந்திருக்கலாம்? 2 விஷயம் நடந்திருக்கலாம். இது அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகி மேலேயும் போயிருக்கலாம், அல்லது ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் மேலே புஷ் ஆகிருக்கலாம் மார்க்கெட்டு. இதுதான் நடந்திருக்கணும். அல்லது இங்கே போனது சடன் ஃபால் ஆகி அகைன் மார்க்கெட் இங்கே வந்திருக்கணும். அப்போ நம்ம ட்ரேடிங் எங்கே எடுக்கணும், எந்தெந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். அது நீ நிச்சயமாக பயிற்சியில் தான் வரும், இமீடியட்டாக வராது. எங்கே ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஒரு வேளை இங்கே ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை ஒரு டார்கெட்டாக நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே சில லிக்விடிட்டி இருக்குது, நமக்கே தெரியும். இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் பிளான் பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த ரிவர்சலுக்கு அப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, இந்த கேண்டல் பிளான் பண்ணிங்கன்னா இங்கே வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ப்ரீமியம் கண்டிப்பாக கேட்ச் பண்ணிக்க முடியாமல் இல்லை. ஒரே 50 மினிட்ஸ் கேண்டல் நல்ல ப்ரீமியம் தந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல போய் நீங்கள் புட் பிளான் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுதா மார்க்கெட் அப்படின்றத வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு நிச்சயமாக தெரியும் அடுத்த புட் கன்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்னு. அப்போ தான் இந்த லெவலுக்கு வரும். ஸோ அப்போ எங்கே என்ட்ரி, கரெக்டான என்ட்ரி எடுக்கணுன்ற விஷயம் நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நான் இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து நான் வந்து இதில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் இருக்குமா சார் அப்படின்னா, இப்போ கொடுக்குறாங்க. இப்போ நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து மூமெண்ட்டுக்கு 80 100 பாயிண்ட் கொடுக்குது. மாற்றமாக இல்லை, நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு டீசெண்டான ப்ரீமியம் தான் தர்றாங்க. ஆஃப்டர் எக்ஸ்பைரிக்கு அப்புறம், இப்போ எக்ஸ்பைரி சேஞ்சஸ்க்கு அப்புறம் இது நடக்குது. உண்மை நல்ல விஷயம். அதே மாதிரி புட்லேயும் நல்ல டீசெண்டான ப்ரீமியம் கொடுத்துச்சு. நான் எக்ஸ்பெக்டிங், நம்ம நண்பர் கூட ஒரு ஜஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரு கால் எடுத்தாப்புல, இந்த அகைன்ஸ்ட் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு 60 பாயிண்ட் கேதர் பண்ணாப்புல. ஐ எக்ஸ்பெக்டிங், இதுலேயும் நான் எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்த்தேன்னா, மார்க்கெட்டில் இதுதான் காமெடி. இது இங்கேயும் எதிர்பார்த்தேன், பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்துடும். ஆனால் டைம் இல்லை. இங்கே ஒரு வேளை பகலில் இதை ரீச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணி இங்கே போயிருப்பான். ஏன்னா இங்கே வந்து இந்த இடன்றது ரொம்ப ஆக்ரோஷமான இடம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய இடம் இதுதான். மெயினான நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடங்களில் நம்மளுக்கான ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நம்ம இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் வந்து டிசிப்ளினாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து நல்ல டீசெண்டான டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். சார் நான் சும்மாவே இருக்கிறேன் சார், டெய்லியும் நான் வந்து ட்ரேட் பண்ணல, எப்படி நான் சம்பாதிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை விட்டு காணாமல் போயிடுவோம். மார்க்கெட்டில் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ட்ரேடில் சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா சம்பாதிக்க முடியாது. நல்லா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடில் வாய்ப்புக்காக காத்துட்ருக்கணும். அந்த வாய்ப்பில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும், இல்லைனா ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ இது ஆக்சுவலாக இது பிரேக் அவுட்டு. இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் கீழே போகணும்னு நினச்சிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் புட்டு எடுத்திருந்தாலும் பேங்க் நிஃப்டியை சைமல்டேனியஸாக பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது. கண்டிப்பாக இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் போகும், இல்லைனா போகாது. அப்போ யூ கேன் ஃபிக்ஸ் த டார்கெட். அந்த இடம் ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணுறீங்க, ட்ரையல் பண்ணுறீங்கன்னா வெரி குட். அப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது அடிப்படை. இது ஈக்குட்டி கிடையாது. நம்ம வந்து ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கலாம், மேலே ஏற விற்றுக்கலாம், இறங்க வாங்கிக்கலாம் அப்படின்றது ஆப்ஷன் ஒன்றும் எளிதான வேலை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது தான் விஷயம். சரி, இந்த இடத்துல என்ன எதுக்கு சார் இந்த லைன் கொடுத்துருக்கீங்கன்னா, இவங்க தான் செல்லர். இவங்க வந்து யார் செல்லர்? கால் செல்லர், இவங்க புட் செல்லர். இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கான
ப்ரீமியம், எதிர்பார்த்த ப்ரீமியம். இப்போ நான்லாம் என்ன எதிர்பார்ப்பேன்னா, இந்த இடத்துல இருந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி 1x to 2x ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும். இது காமனாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த வாய்ப்புக்காக காத்துட்ருக்கணும், இங்கே வர்ற வாய்ப்புக்காக காக்கணும். அல்லது இந்த மாதிரியான லிக்விடிட்டி பேசிஸில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து இந்த லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸாக பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மணியில் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடங்களில் பண்ணும்போது இந்த மணி தான் ப்ரீமியம் கொடுக்கும். ஓடிஎம் மேக்ஸிமம் ப்ரீமியமே கொடுக்காது, டிகே ஆகிடும். அதனால் ஓடிஎம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எந்த இடத்துல பண்ணணும்னு தெரியும். சரி, எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது, நம்ம ஒரு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. மேபி வந்து நான் வந்து மார்க்கெட் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போ நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இதே லைன்னு வச்சுக்கிறேன். மார்க்கெட் இங்கே வந்துருச்சு, ஓகேவா. ஆனால் எனக்கு இங்கே வரும்னு கண்டிப்பாக தெரியாது. மார்க்கெட் என்னவா நடக்கலாம், ஏன்னா மார்க்கெட் டிபெண்ட் அப்பான் ஏ பேர். இன்னொரு பக்கம் பார்த்து தான் மார்க்கெட் மூவ் ஆகும். வந்துருச்சு, ஓகேவா. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் வரும்னு எதிர்பார்க்கல, ஆனால் வந்துருச்சு. இது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ என்ன பண்ணுவேன்னா, பிரேக் அவுட் ஆகுதா கவர் ஆகுதான்னு வெயிட் பண்ணுவேன். இன்கேஸ் கவர் பண்ணாத மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க புட்டில். ஏன்னா அவன் லாஸ் ஆனால் அவன் எப்படி ஒத்துக்க மாட்டான். ஸோ அவன் வந்து லாஸை ரெக்கவரி பண்ணணும், லாஸை வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ மார்க்கெட் பை பண்ணுவான், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ எப்படி சார் நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, இந்த இடம் என்னோடய ஃபஸ்ட் டார்கெட், இந்த இடம் என்னோடய செகண்ட் டார்கெட், இந்த இடம் தேர்ட் டார்கெட், இந்த இடம் என்னோடய ஃபோர்த் டார்கெட். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தால் இவ்வளோ ஃபால்ட் இருக்கும் சடனாக. சரி, இந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா 23,571 அந்த பிளேஸ். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 23,885. ஸோ இதுக்கான இடைப்பட்ட தூரம் எவ்வளவோ இந்த மணியாக இருந்தால் இன்ட்டு 60.60 அதான் உங்கள் டார்கெட். அதாவது நீங்கள் எடுக்கிற ப்ரைஸ்லேருந்து 360 கண்டிப்பாக ட்ரைவ் ஆகும். அந்த இடத்துக்கு வந்தால் நிச்சயமாக அந்த டார்கெட் போகும் 60 பைசாவாக இருந்தால். இதுவே நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தால் ஓடிஎம்ஸ் நிறைய ஆக்டிவேட் ஆகும். ஓடிஎம்மை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அப்போ அங்கேருந்து அங்கே ஓடிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ட்டு 40. அது வந்து நீங்கள் எடுக்கிற பொசிஷனை பொறுத்து. நியர்பை அடுத்த மணியாக எடுத்திங்கன்னா 40 போடலாம், இல்லை 50 போடலாம். இல்லை ரொம்ப ஃபாரில் எடுக்கக்கூடாது. ஒரு 3 ஓடிஎம் தள்ளி எடுக்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு 3 ஓடிஎம் கிராஸ் பண்ணுற வரைக்கும், மேலே கீழே நம்ம பொசிஷனை கிராஸ் பண்ணுற வரைக்கும், இந்த மணிக்குள்ளே போகிற வரைக்கும் 40 பைசா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50, இந்த மணியில் 50, சாரி அடுத்த மணியில் 50, இந்த மணியில் 60 ஆகிடும். ஸோ அப்போ நம்ம ஆவரேஜாக 50 பைசா எடுத்துக்கலாம். சரிங்களா. இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸு இன்ட்டு 0.50 ஓடிஎம்க்கு. அதே இந்த மணியாக இருந்தால் இன்ட்டு 60 தாராளமாக போடலாம், நிச்சயமாக டார்கெட் அச்சீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. ஒவ்வொரு டார்கெட்டும் பிரித்து தான் பார்க்கணும். நேராக ஒரே கேண்டில் வந்துடும் அப்படின்னா வரும், சில டைமில் வரும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த ஃபுல் டார்கெட்டை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும். ட்ரையல் பண்ணிக்கலாம், அந்த டார்கெட்டை ட்ரையல் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் இது பிரேக் அவுட்னா இது என்னோடய ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் ஜஸ்ட் நான் வந்து அதோட சேம் பொசிஷனில் தான் செகண்ட் டார்கெட். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த இடம் வந்ததுக்கப்புறம் வால்டைல் ஆயிரும் மார்க்கெட்டு. இதனால் வந்து நான் வந்து ஒரு ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட்ன்றது சேம் லெவல் ஆஃப் கேப். இப்போ இதில் வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து ஒரு 90 பாயிண்ட் இருக்குன்னா 90 பாயிண்ட்டுக்கு மேலே, அப்போ 180 பாயிண்ட் இன்ட்டு 60 அதான் என் டார்கெட்டாக இருக்கும். 180 பாயிண்ட் இன்ட்டு 0.60 அதான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி இது ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு வேளை இந்த இடம் ரீடெஸ்ட் ஆகுது பிரேக் அவுட் இல்லாமல் அப்படின்னா, ரிமைனிங் கெட் இன்ஃபினிட்டி. நான் இந்த இடத்துல ஒரு பை பண்ணி ஃபுல் டார்கெட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நல்ல மொமெண்டம் இருக்கும். ஸோ இப்படி டார்கெட்டை பிரித்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். இதில் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இதோட அடிப்படை நோக்கம், நம்ம சேனலோட அடிப்படை நோக்கம் என்னென்னா, எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணுன்றதை எல்லாத்துக்கும் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்றதான், எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிறதான் வந்து இது அடிப்படை நோக்கம். வேறு எந்த நோக்கமும் இல்லை. என் கூட சேர்ந்து பயணிங்க. நிச்சயமாக வந்து இந்த சேனல் பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்காத தகவலை சொல்கிறோம். அங்கே வாங்க, இங்கே வாங்க, 22,900 சப்போர்ட்டு, 22,000 சப்போர்ட்டு அப்படிலாம் நம்ம சொல்ல விரும்பலை. எக்ஸாக்ட் லெவல் கொடுப்போம். நம்ம அந்த லெவல்ஸ்க்கு வந்தால் நிச்சயமாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்க வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ரிவ்யூஸ் பாருங்கள். அதோட பேக்கில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக எல்லா லைனையும் மார்க்கெட் ஒபே பண்ணியிருக்கோம். எல்லா லைனும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அதை மதிச்சிருக்கோம், அதுதான் விஷயம். அப்போ அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்க போய் தான் நம்ம அந்த லைன்ஸே கொடுக்குறோம்.
ஸோ அதனால் வந்து ஹாப்பி ஜேர்னி. இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கள். எப்போயுமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதுக்கான தொடர்பு உங்களுக்கு எளிமையாக புரியும். சனிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் செஷன், அது தனியாக வீடியோ போடுறேன். அது நாளைக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரீ மார்க்கெட்டில் அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து, அதாவது 27ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட்டில் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க. தேங்க்யூ.